பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: வேதத்தின் மகத்துவம் உங்களில். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 2:39 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. ரோமர் 4:20-24 வரை உள்ள வசனங்கள். தேவனுடைய வாக்குத்தத்த குறித்து ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். விசுவாச சந்ததியாரே, ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, இன்று வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்பட்டு, தமது உரிமையை குறித்து, தன் நிலைமையை குறித்து சந்தேகப்பட்டு சோர்ந்து போயிருக்கும் மக்களுக்கு ஆண்டவரே, நீர் ஒரு வெளிப்பாட்டை தருவீராக. நான் தான் வாக்கு கொடுத்தேன், நிறைவேற்றுவேன் என்பதை உறுதிப்படுத்தி காட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ரட்சிக்கப்பட்ட நம்மில் சிலருக்கு இன்னும் தாங்கள் யார் என்பதையும், கிறிஸ்துவுக்குள் தாங்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்றும், என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதிய உடன்படிக்கையில் இவர்கள் பெரும் நன்மைகள், லாபம் என்ன, தாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் புரியாததினாலே வேதத்தில் இருக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் இவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத போல எண்ணுகிறார்கள். அதனால் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ளாமலே வாழ்ந்து போய்விடுகிறார்கள். இதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதாகும். சத்தியத்தை புரிந்து கொள்ளாதனாலே அதன் மேன்மை இவர்களுக்கு கிடைக்காமல் போக வாய்ப்புகள் உண்டு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவன் பேசிய வார்த்தைகள், கொடுத்த ப்ராமிசஸ் யாவும் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு, அதனால்தான் அவர்களுக்கு அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்தது என்று வாக்குகளை காலாவதியாக்கி விடுகிறார்கள். தேவன் மாறாதவர். அவர் வாக்கு காலத்திற்கும் மனிதர்களுக்கு தகுந்தாற்போல் மாறுவதில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8. கிறிஸ்துதான் வார்த்தை, வார்த்தைதான் கிறிஸ்து. யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். நமக்குள் வாசம் பண்ணுகிற அந்த வார்த்தை கிறிஸ்துவங்க. அவர் ஜீவனோடு இருக்கிறார். வார்த்தை ஆவியாகியும் ஜீவனோடு இருக்கிறது என்று சொல்லுகிறது. வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துதான் வார்த்தை, வார்த்தை தான் கிறிஸ்து, வார்த்தை தான் சத்தியம். யோவான் 17:17. இயேசுவின் சிலுவை பாடுகள், ரத்தம் சிந்துதல், மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்த யூதர்களுக்கு அல்ல. உலகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்ய வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவர். அவர் சர்வலோகத்துக்கு உரிமையானவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறவர். அவர் உண்மையுள்ளவர். ஆம், வார்த்தையில் வடிவில் இருக்கிறார் அவர். அதனால்தான் தேவ வார்த்தை ஆவியாகியும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 4:12. பேதுரு எழுந்து பேசுகிறான். அங்கே கூடியிருக்கும் யூதர்கள், கிரேக்கர்கள் மற்ற யாவரையும் பார்த்து பேசுகிறார். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உரியது என்று. இந்த தூரத்தில் உள்ள யாவர் தான் நாம். இனி வரும் சந்ததிகளுக்கு ஒரு உரியது. இப்பொழுது ஆவியாளர் உங்களுக்கு தெளிவை கொடுத்திருப்பார் என நம்புகிறேன். ஆக வேதத்துள்ள அத்தனை வாக்குகளும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கு, ஆண்டவருடைய 2ஆம் வருகைப்பட்டு இருக்க சந்ததிக்கு உரியது. அத்தனை பேருக்கு சொந்தமானது. அதை மறக்காதீர்கள். மத்தேயு 4, லூக்கா 4 அதிகாரங்களில் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வாக்குகளை எடுத்து இயேசு பிசாசிடம் இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே என்று அவனை மடங்கெடுத்து தோல்வியடை செய்தார். உபாகமத்திலிருந்து எடுத்து பேசுகிறார். உபாகமம் அன்று கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று விட்டுவிட்டாரா? அது என்றும் ஜீவிக்கிற வார்த்தை, எல்லாருக்கும் உரிமையான வார்த்தை. பிசாசும் சங்கீதத்திலிருந்து அவருக்கு எடுத்து சேலஞ்சாக நிற்கிறான். ஹல்லேலூயா. அவனை தோற்கடித்தார், வார்த்தையினால் தோற்கடித்தார். 2வது பாட்டு. முதல் பாட்டு நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு உரியது. விசேஷமாக எதை உணர்த்துகிறாரோ அதை எடுத்து பிடித்து ஜெபியுங்கள். 2வது பாட்டு, நம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டோம். நாம் ஒருவரும் இயேசு சிலுவையில் இறந்ததை பார்க்கவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவின் தரிசனத்தை காணவில்லை. எதையும் கண்காலாக நாம் காணவில்லை. ஆனால் தேவ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். நாம் விசுவாசித்தோம். அந்த ரத்தம் சென்று எனக்காக, என் பாவத்திற்காக என்று நாம் தனிப்பட்ட முறையில் விசுவாசித்தோம். எபேசியர் 2:8 படியுங்கள். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:6. எதையும் நம்ம பார்க்கவில்லைங்க, ஆனால் விசுவாசித்து நடக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு விசுவாசத்தில் ஆரம்பித்து விசுவாசத்தில் தான் முடிய வேண்டும். தினமும் விசுவாசத்தில் தான் வாழ வேண்டும். காணாததை நம்புவதே விசுவாசம். ஆபிரகாமுக்கு கொடுத்த
எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உரியது. அவனுக்குத்தான் என்று நினைக்காதீர்கள். அவனும் விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி நம்மை ஆபிரகாம் சந்ததியில் வைக்கிறது, இணைக்கிறது. இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் ஆபிரகாமின் சந்ததியில் நீங்கள் பிறக்காமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய மாம்ச அடிப்படையில் நாம் அவரோடு இணைக்கப்படுகிறோம். இன்றோடு உங்களது எல்லா சந்தேகங்களும் மறைந்து வெளிச்சம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இனி நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, நாம் விசுவாசத்தில் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். எனக்கு அருளப்பட்ட ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது வேதம். நீங்கள் நம்ப வேண்டிய எப்படி? ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அன்பின் ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். இது விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவினால் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த இரண்டையும் எவராலும் உங்களை விட்டு எடுத்து போட முடியாது. இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சகலத்தையும் பெற்றுக்கொள்வேன், எனக்கு உரிமை உண்டு, கிறிஸ்துவே என் சுதந்திரம், என் பங்கு, அவருக்குள் சகலமும் ஆசீர்வாதங்கள் ஆம் என்றும் ஆமென் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அவருக்குள் இருக்கிறேன், என் ஜீவன் அவருக்குள் இருக்கிறது, என்னுடைய சித்தம் வாழ்வின் சகலமும் அவருக்குள் இருக்கிறது, அவருடையதெல்லாம் என்னுடையது என்ற சத்தியம் இருதயத்தில் அப்பிக்கொள்ளுங்கள். சூழ்நிலையின் மீது வாக்குகளை எடுத்து வைத்து விசுவாச அறிக்கை செய்து கட்டளை கொடுங்கள். அப்படியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் இருப்பீர்கள் என்றால் ஆபிரகாமுக்கு அடைந்தது போல நீங்களும் அடைவீர்கள். சந்தேகமே வரக்கூடாது. சந்தேகம் வந்தால் அவிசுவாசம் கூடவே வந்துவிடும். தேவன் பாரபட்சமற்றவர். எதையாயிலும் செய்து நாம் சொந்த நீதியை காட்டி பெறலாம் என்று நினைத்த காலத்தை வீணாக்காதீர்கள். அவர் ஏற்கனவே கல்வாரி செய்து முடித்து விட்டார். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய நேரத்தில் கொடுப்பார். ஆவியானவர் உணர்த்துதலுக்கு கீழ்ப்படுத்தி செய்யுங்கள், அதுவே போதுமானது. ஜெபிக்கலாம். அப்பா, சத்தியத்தை விளங்கி காண்பித்தமைக்கு நன்றி. இனி உமது வாக்குகளை தூக்கி பிடித்து டிமாண்ட் பண்ணி பெற்றுக்கொள்வோம். அது எங்களுக்குரியது. உமது நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.